உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அப்பா, தூக்கம் வரலையாப்பா? இல்ல. உனக்கு? எனக்கு வரலப்பா. அப்படியே காத்தாட நடந்து போயிட்டு வரலாமா? போலம்பா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பேசலாமா? தாராளமாப்பா. நீங்க கிட்ட பேச மாட்டீங்களான்னு நான் ஒவ்வொரு நாளும் என்கிட்டே இருக்கேன். சொல்லுங்கப்பா. நான் உங்க அம்மா மேல உயிரே வச்சிருந்தேன். எனக்கும் கௌசல்யாவுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தையே இல்லை. அதனால அவ பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவ பட்ட வேதனைய நான் என் கண் எதிர்க்க பார்த்தேன். கௌசல்யா போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. கடைசியா கடவுள் அவ கோரிக்கை ஏத்துக்கிட்டார். அவ கன்சீவ் ஆனா. நீ அவ வயிற்றுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம்தான் அவ உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் அவகிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா அவ அதை என்கிட்ட மறைச்சிட்டா. அவளுக்கு வளகாப்பு நடக்கும் போதுதான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. எங்க என் கௌசல்யா நான் எழுந்துடணும்னு எனக்கு பயம் வந்துருச்சு. உன்னை பெத்தே தீரன்னு அவ அடம் பிடிச்சா. என் கௌசல்யா என்கிட்ட இருந்து பிரிக்க வந்த குழந்தை நீன்னு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். உங்க அம்மா இறந்தத என்னால ஏத்துக்க முடியல. அவ என்னோட சரி பாதி, என் உயிர்ல பாதிய நான் அன்றைக்கே எழுதிட்டேன். இத்தனை வருஷம் நான் உன் மேல காட்டின கோவம், வெறுப்பு, இது எல்லாமே அவன் மேல வச்சிருந்த பாசம்தான். அவளுடைய இழப்பை என்னால இன்னைக்கு வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியல. உன்னாலதான் என் கௌசல்யா இறந்தான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எந்த வகையிலும் உன் மேல அன்போ பாசமோ பந்தமோ வந்துடக்கூடாதுன்னு எனக்குள்ளே ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாத்தையும் உன் பாசம் ஜெயிச்சிருச்சு. நீ என் மேல வச்சிருந்த அன்பு என் வெறுப்பை தோக்கடிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் கௌசல்யா உன்னால இந்த உலகத்துக்கு திரும்பி வரப்போறான்னு செய்தி கேட்டதும் என்னோட ஈகோ, கோவம், தாபம், வெறுப்பு எல்லாமே தூள் தூள் ஆயிடுச்சு. அம்மா தான் திரும்ப பிறக்க போறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. எனக்கும் நம்பிக்கை இருக்கு மீரா. அதனால்தான் நாளைக்கு ஆத்மா சாந்தி பூஜை முடிஞ்சதும் எல்லாரும் முன்னாடியும் உன்னை என் பொண்டா முழு மனசோட ஏத்துக்க போறமா. அப்பா, நீதான் என் மூத்த பொண்ணுன்னு இந்த உலகத்துக்கே நான் சொல்ல போறேன். மீரா, நீ என் பொண்ணு மீரா. இதை யாராலையும் மாத்த முடியாது. மீரா, என்ன மன்னிச்சிருமா. இவ்வளவு நாளா உன்னை வேதனைப்படுத்தினதுக்கு, கஷ்டப்படுத்தினதுக்கு, உன்னை வெறுத்ததுக்கு, ஒதுக்குனதுக்கு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருமீனா.
அப்படி சொல்லாதீங்கப்பா. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் எத்தனை ஜென்மம் வேணாலும் காத்திருப்பேன்ப்பா. மீரா, நீங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்களே, இது போதும்பா எனக்கு. தேங்க்யூ so much பா. தேங்க்யூ so much. தேங்க்யூ so much பா. தேங்க்யூ so much. தேங்க்யூ so much. தேங்க்யூ so much பா. தேங்க்யூ so much பா. கண்ணான கண்ணே